அண்மை செய்தி. நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்குமாறு எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்குமாறு எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவிற்கு 14 கிட்டத்தட்ட இப்போ ஒரு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் அளித்து நீதிமன்றம் எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எழும்பூருடைய 14வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நடுவர் தயாளன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்துல கைது செய்யப்பட்ட நடிகர்கள் கிருஷ்ணா மற்றும் கெவின் ஆகிய இருவருக்குமே 14 நாட்கள் நீதிமன்ற காவல். அதாவது இதுல நடிகர் கிருஷ்ணா கெவினிடம் தொடர்ச்சியாக போதைப் பொருள் வாங்கியது, அவருடைய வாட்ஸ்அப் சேட் மற்றும் அது மட்டும் இல்லாம ரெகுலரா அவருக்கு தொடர்பு கொண்ட அந்த கால்ஸ் மற்றும் ஜிபே பரிவர்த்தனை, இந்த அனைத்துமே கண்டுபிடிக்கப்பட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, அதுவும் இந்த டிரான்சாக்சன் மட்டும் இல்லாம தொழில்நுட்பம் மூலமாக எவ்வாறெல்லாம் கிருஷ்ணா இவரிடம் இந்த போதைப் பொருள் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாகவும் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கெவினிடம் இவர் வாங்கி பயன்படுத்தியது சம்பளமானது. கெவினை பிடித்து போலீசார் விசாரணை செஞ்சதுல எத்தனை முறை ஸ்ரீகிருஷ்ணா என்கிட்ட வாங்கினாரு சொல்லிட்டு அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது நடிகர் கிருஷ்ணா மற்றும் கெவின் கைது செய்யப்பட்டனர். இந்த 2 பேருக்குமே 10/7/2025 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எழும்பூர் 14வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நடுவர் தயாளன் இவர் முன்னிலையில்தான் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். கிருஷ்ணா மற்றும் கெவின் இந்த 2 பேருமே, இந்த நடிகரான கிருஷ்ணா தற்போது கைது செய்யப்பட்டும் அதே போல கெவினும் கைது செய்யப்பட்டு தற்போது 2 பேரையுமே புழல் சிறையில அடைக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்துல நடிகர் ஸ்ரீகாந்த் புழல் சிறையில இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன்.